இங்கே கூடியிருக்கும் எனது அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் நடத்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை இதை தடுக்க கோரி ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். சரி, இங்கே நடந்தாதான் நம்ம அந்த கூட்டம் போடணும்னு அவசியம் கிடையாது. எங்கே நடந்தாலும் நம்ம இந்த கூட்டம் போடலாம். 10 வீடு தள்ளி எரியுது, நம்ம வீடுக்கு பிரச்சனையாக வர போகுதுன்னு சொல்லி நம்ம படுத்து கிடந்தோம்னா நம்ம வீடுக்கு நம்ம முடிச்சு பார்க்கும்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த கூட்டம். வருமுன் காப்போம்ன்ற கேள்விப்பட்டிருப்பீங்களா பழமொழி, அதுக்காக தான் இந்த கூட்டம். The new era of social justice starts now அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று இப்போ சமீபத்தில் நம்ம கேட்டிருப்போம். நாங்களும் போன வாரத்துலேருந்து இப்போ பர்மிஷன் கேட்குறதுக்கு லுங்குன்னு தினமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ எங்களுக்கு கிடைச்ச சோசியல் ஜஸ்டிஸ். சரிங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை 4 வயசு பச்சிலை குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு 85 வயசு மூளையாட்டி வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன், 85 வயசு மூளையாட்டியை வாயில கட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க சிதைச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு வக்கரம் உண்டாவதுக்கு காரணம் என்ன? அப்ப அந்த காரணத்தை கூட தேடணும். இவங்க எல்லாருமே அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான வேர் காரணம் எங்க? அப்ப அந்த வேர் காரணம் எங்க ஆரம்பிக்குது? இப்ப சமீப காலமா அதிகமா நடக்குது. அப்ப நம்ம யோசிக்கணும், அப்ப எந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குதுன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் இது அதிகமா ஆரம்பிக்குது. இந்த கொரோனா காலத்துக்கு அதிகமா இருக்கு. கொரோனா காலத்துக்கு அப்புறம் அதிகமா ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4 நபர் இருக்காங்க, 4 செல்போன் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. இந்த கொரோனா என்ன ஆன்லைன் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டு இந்த செல்போனை வீட்டுல ஏத்திட்டானுங்க. அப்ப இந்த செல்போன்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருமானம் தான் தொலையுது. சாதாரணமாவே நீங்க ஏதாவது ஒரு யூடியூபோ ஏதோ ஒரு சமூக வலைதளத்துக்குள்ள போனீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னு நினைச்சது வரவே இல்லையோ, இந்த கருமாந்திரம் இந்த தனி மனிதனோட உணர்ச்சியை தூண்டுற விதமான காணொலிகளும் விளம்பரங்களும் வருது. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண தொலைக்காட்சியிலே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தொலைக்காட்சியிலும் பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்திலே அந்த கவர்ச்சியை செலுத்தி தனிமனித ஒழுக்கத்தை சீரழிக்கும் வகையா இங்க இருக்க ஊடகங்களும் இங்க இருக்க தொலைக்காட்சிகளும் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம தடுக்கிறோம், இதைத்தான் நம்ம சொல்ல வரோம். அப்ப இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி தான். ஏடா அப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான ஃபைட். இந்த மது கஞ்சா இதெல்லாம் தாண்டது இந்த கவர்ச்சி தான். இந்த கவர்ச்சியை வச்சுதான் இங்க பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை சிந்திக்க விடாம பண்றது பாத்தீங்கன்னா இந்த செல்லு தான். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் நேரம் கிடைக்குதுன்னு நம்ம பக்கத்து வீட்டுல பேசுவோம், இல்ல சமூக பிரச்சனையை பத்தி பேசுவோம், இல்ல நாளைக்கு நம்மளோட சொந்த பிரச்சனையை சரி செய்வதை பத்தி பேசுவோம் மற்றவங்கள்ட்ட. இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் போய் அதெல்லாம் அதுக்கு நம்மளுக்கு அது நம்ம தேவை கிடையாது அப்படின்னு விட்டுட்டு செல்லை எடுத்து பார்க்குறோம். செல்லை பார்த்தோம்னா 5 நிமிஷம் பார்ப்போம், 10 நிமிஷம் பார்ப்போம்னு நினைச்சு எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஆனா அது நீங்க கொஞ்சம் ஒரு வீடியோவா ஸ்க்ரால் பண்ணி அடுத்த வீடியோக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போனதே தெரியாது. 1.5 மணி நேரம் ஆயிடுது. இதுல முக்கியமா இந்த சின்ன பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் காலைல வேலைக்கு போயிடுறாங்க. லீவ் நாட்கள்லயோ மீதி விடுமுறை நாட்கள்லயோ அவங்க வீட்டுல இருக்கிறப்ப விளையாட போறது கிடையாது. முன்னெல்லாம் நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட போவோம், வாலிபால் விளையாட போவோம், இந்த மாதிரி கபடி விளையாட போவோம். இப்பெல்லாம் எவனும் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஒரு சின்ன இடத்துல 4-5 பேர் மொத்தமாக உட்காந்துட்டு புட்டு சுடுறாங்க. என்னடா ஒன்றா ஃப்ரீ ஃபயர்ன்றாங்க. அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்களுக்குள்ள போயிடுறாங்க. இந்த ஆபாசமான வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட வக்கரம் கூடிடுது. சொந்த ஒழுக்கம் இல்லாமல் அவன் வக்கரம் கூடுவனால அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மாதிரி எல்லாம் செஞ்சிடறான். இதுதான் முக்கியமான காரணமே. இதுதான் எல்லாத்தையும் இப்போ ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இது ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் ப்ராஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நடக்கும். அதை நம்ம காவல்துறை தகவல் தெரிஞ்சால் போய் தடுப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்லைன் ப்ராஸ்டியூஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கான விளம்பரங்கள் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை பார்த்தாதான் அது மாதிரி வரணும், அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த செட்டிங்ஸ் அந்த ஏஐ மூலியமா அந்த வயசுக்கு தக்கனாப்புல அந்த வீடியோவை அவனுங்க அனுப்பி கொடுக்குறானுங்க. அதை பார்த்து தனி மனிதன் வக்கரம் வந்து கூடிடுது, அவனுக்கு உணர்ச்சியை தூண்டுது. இப்போ இங்கே குற்றம் பண்ணுறவங்கள அந்த குற்றத்தை தூண்டுறவங்களுக்கு தான் அதிகமான தண்டனைன்னு சொல்லி சட்டமே சொல்லுது. அப்படின்னா இந்த குற்றத்தை யார் பண்ணுறா? இந்த சமூக வலைதளத்தில் இங்கே பதிவிடுற பெருமக்கள் தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள தான் நீங்கள் முக்கியமாக தூக்கணும். இந்த சைபர் கிரைம்னு ஒரு பிரிவு இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க தான் இருக்குது. அதை தவிர்த்து இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பதிவிட்டோம்னா அதை முடக்கிறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம்னா அதை எடுக்கிறதுக்கு அந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க இங்கே ஆட்சியாளர்கள். இதைத்தான் நடக்குது. இங்கே வந்து மாற்றம்னு சொல்லி ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இருக்குது, ஆனால் காட்சி மாறலை. இந்த காட்சி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இதை தடுக்கணும்னா கொடுங்கோலான தண்டனை வேணும். அரபு நாட்டில் இருக்க மாதிரி இங்கேயும் இங்கே வந்து சமவெளியில் பொது இடத்துல வச்சு அந்த காம கொடூரர்கள் அந்த மிருகங்களை வந்து கட்டாயம் வந்து அதாவது பொது இடத்துல வச்சுதான் அவங்கள வந்து நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும். தண்டனை வந்து தூக்கு யாருக்கும் தெரியாம 4 செவத்துக்குள்ள வச்சு தூக்கு போடுறதுனால வந்து இங்க ஒன்றும் மாற போறது கிடையாது. அப்ப கடுமையான சட்டத்தை வந்து இங்க அரசாங்கம் வந்து மாற்றணும், புதுசா உருவாக்கணும். இப்ப திடீர்னு ஏதோ பேரிடர் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவசர காலம் பேரிடர்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் மக்களுக்கு வந்து சட்டத்தை கொண்டு வந்து டக்குன்னு வந்து அமல்படுத்தி அந்த மக்கள் பிரச்சனை சரி செய்றீங்களா, அது மாதிரி இதுவும் கொண்டு வாங்க. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு நேரம் ஆகுது? நாங்கள் இப்போதான் வந்திருக்கோம், எங்களுக்கு நேரம் வேணுமா? உங்களுக்கு வேற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, இதுக்கு மட்டும் நேரம் இல்லை உங்களுக்கு. இங்க இருக்க பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் கிடையாது, இங்க இருக்க வந்து பிரச்சனையை சொன்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. இதை நாங்க வந்து ஒருமையில பேசல, இது வந்து பொதுவா தான் பேசுறோம், சரிங்களா? அப்ப இந்த செல்போன் தான் மூல காரணமே, இந்த செல்போன் தான். அது மாதிரி வந்து இந்த தொலைக்காட்சியில வந்து இந்த உள்ளாயல் விளம்பரம்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து வெறும் அந்த விளம்பரம் மட்டும்தான் வரும். இப்பெல்லாம் வந்து கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுக்குறான். இது இன்னும் இப்போ நான் வீட்டில் உட்காந்து நான் எல்லாருமே உட்காந்து ஏதோ ஒரு இது பார்க்குறோம்னா டக்குனு இந்த விளம்பரம் வரும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. நான் இதனால இந்த தொலைக்காட்சி பார்க்கறதை விட்டுட்டேன், வீட்டில் டிவி பார்க்கறதே இந்த இதை நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் கவர்ச்சி. இந்த படங்கள்லாம் வருது, பாட்டு எல்லாம் கேட்க முடியல, அவ்வளோ மோசமான பாட்டு. அதுக்கு நம்ம இங்கே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். அருமையா இருக்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல இதை சொல்றதுக்கு? இதை பத்தி பேசினா எங்களெல்லாம் இழுச்சா மாதிரி உங்களுக்கு. அதனால வந்துட்டு இந்த தொலைக்காட்சியில வர்றது, இந்த சமூக வலைதளங்கள் வர்றது, இதெல்லாம் வந்து இந்த சைபர் கிரைம் வந்து கட்டாயம் வந்து இதெல்லாம் வந்து முடக்கி ஆகணும். இதை முடக்கி அந்த மாதிரி பதிவிடுற மக்களும் இங்க வந்து பொதுமக்களே இதை பதிவிடுறாங்க. அவங்களுக்கு வந்து லைக்ஸ் அண்ட் வியூ, இந்த ஷேர் கமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்காக அவங்க தனி மனித கவர்ச்சியை வந்து அதில் வந்து வீடியோவாக எடுத்து அதில் அப்லோடு செய்து ஒரு மனிதனோட தனிப்பட்ட உணர்ச்சியை தூண்டி இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட வைக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமூக வலைதளங்கள் நல்லது நம்ம நினைச்சா பார்த்தோன்னா இது பல மடங்கு கெட்டதாக போய்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்ன்றது தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் போற காலமும் உண்டாகும் போல. மிருகத்துக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கு, மனுஷனுக்கு அறிவு இல்லை, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. கட்டாயம் வந்து இந்த அரசாங்கம் வந்து மித்த வேலையில நிப்பாட்டிட்டு அவசர கால முடிவா இந்த பிரச்சனைகள், இந்த மது, சாராயம், கஞ்சா, மீது பல போதைப் பொருட்கள் அதெல்லாம் தாண்டி இந்த ஆன்லைன்ல தான் இதுதான் தொடக்கமே, இந்த வேறு நுனியே ஆரம்பிக்குது. அவன் எந்த போதையில இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள பதிவு இந்த உணர்ச்சி தான் வந்து அவன் போதையில இருக்கும்போது செயல்படுத்துது. அப்ப இந்த உணர்ச்சியும் அந்த ஆபாசமான அந்த கவர்ச்சியோட பதிவு தான் அவனுக்கு வந்து அங்கே வந்து சமூகத்தில் வந்து அவன் செயல்படுத்த வைக்கிறது. அப்போ இதை கண்டிப்பாக வந்து இந்த சைபர் கிரைம் என்ற துறை வந்து இவங்களால் தூங்குனது போதும், முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்யுங்க, சரிங்களா? லஞ்சம் தவிர நெஞ்சம் நீர். இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.